வாஸ்து சாஸ்திரம் ரொம்ப முக்கியம் மக்களே. அதாவது முதல்ல தூங்கும் திசை எப்படி இருப்பது சிறப்பு என்கிறத சொல்றேன். நாம் உறங்கும் திசை இயல்பாக கிழக்கு மேற்காக இருப்பது சிறப்பு. சூரியன் உதிக்கும் திசையில் தலை வைத்து உறங்க வேண்டும் என்று நமது முன்னோர்கள் வலியுறுத்தி உள்ளார்கள். இது ஆரோக்கியத்தை குறிப்பதற்காகவே குறிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சமையல் அறையில் சமைக்கும் திசை எப்படி இருப்பது சிறப்பு. சூரியன் உதிக்கும் திசையில் கிழக்கு முகமாக நின்று சமைக்கும் போது சூரிய வெளிச்சம் உள்ளே வரும்படியாக அமைப்புகளில் நின்று சமைக்கும் போது சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுவையான உணவாகவும் சமைக்க முடியும் என்று நமது முன்னோர்கள் ஆரோக்கியத்தை மையமாக வைத்து வலியுறுத்தி உள்ளார்கள். உணவருந்தும் திசை எப்படி இருப்பது சிறப்பு. உணவருந்தும் திசை எக்காரணம் கொண்டும் வடக்கு முகமாக அமர்ந்து உணவருந்தக்கூடாது என்று நமது முன்னோர்கள் வலியுறுத்தி உள்ளார்கள். காரணம் ஆயிலை மையமாக வைத்தே குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்ததாக பூஜை அறையில் சாமி படங்களை எப்படி இருப்பது சிறப்பு. பூஜை அறையில் உள்ள விக்கிரகங்கள் சாமி படங்கள் வடக்கு முகமாக இருப்பது சிறப்பு. நாம் இறைவனை வணங்கும் போது வடக்கு முகமாகவோ கிழக்கு முகமாகவோ நின்று பக்கவாட்டில் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்ற கருத்தை மையமாக வைத்து நமது முன்னோர்கள் இவ்வாறு வலியுறுத்தி உள்ளார்கள். அடுத்ததாக குழந்தைகள் படிக்கும் அறை எப்படி இருப்பது சிறப்பு. குழந்தைகள் படிக்கும் போது வடக்கு மற்றும் கிழக்கு முகமாக அமர்ந்து படித்தால் இயல்பாகவே ஞாபக சக்தி அதிகரிக்கும் என்று நமது முன்னோர்கள் இதை வலியுறுத்தி உள்ளார்கள். கழிவறையின் கோப்பைகள் மற்றும் குளிக்கும் திசைகள் எப்படி இருப்பது சிறப்பு. கழிவறையில் உள்ள கோப்பைகள் கிழக்கு மற்றும் மேற்கு முகமாக இருக்கும் பொழுது இறைவனை அவமதிப்பதாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு நமது முன்னோர்கள் தெற்கு வடக்காக அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளார்கள். இதே விதிமுறைகள் தான் குளியல் அறைக்கும். அடுத்ததாக வரவேற்பறையில் சோபாக்கள் மேஜைகள் எப்படி இருப்பது சிறப்பு. நம் வீட்டினுள் நுழையும் விருந்தினரை எதிர்கொண்டு வரவேற்கும் பொழுது நாம் நிற்கும் திசை இயல்பாகவே கிழக்கு வடக்காக வர வேண்டும் என்பதை மையப்படுத்தி சோபாக்களையும் மேசைகளையும் மேற்கு முகமாகவும் தெற்கு முகமாகவும் அமைத்திருப்பார்கள். பணம் வைக்கும் பெட்டிகள் எப்படி இருப்பது சிறப்பு. பணம் வைக்கும் அறை என்பது தென் மேற்கில் வர வேண்டும். அதிலும் குறிப்பாக பணம் வைக்கக்கூடிய பெட்டி அதாவது பீரோ லாக்கர் போன்றவை வடக்கு முகமாக இருப்பது சிறப்பு. நீங்கள் தினமும் கிழக்கில் தலை வைத்து தூங்கினால் செல்வ வளம் அதிகரித்து கொண்டே செல்லும். அப்படி அதிகரிப்பதை யாராலும் தடுக்க முடியாது, எந்த ஒரு திருஷ்டியாலும் தடுக்க முடியாது. மேற்கே தலை வைத்து தினமும் வீட்டில் தூங்கினால் ஆயுள் அதிகரிக்கும். வடக்கே தலை வைத்து எப்போதும் தூங்கவே கூடாது, நோய்கள் வளரும், மனநலம் பாதிக்கப்படும். தெற்கே தலை வைத்து வீட்டில் தினமும் தூங்கினால் புகழ் அதிகரிக்கும்.